ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். அதாவது ஃபுட் எடுத்துக்கிட்டால் ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த ஃபுட்டு பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃபுட்டு. இது வந்து யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது சீசனில் தான் கிடைக்கும். அதுவும் இந்த பொங்கல் டைமில் இந்த கிழங்கு வகைகள் வரும்ல, அதோடு சேர்த்து தான் இந்த கிழங்கு கிடைக்கும். இது வந்து சிறுகிழங்கு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவீங்க. உங்கள் ஊர்லலாம் எப்படி சொல்லுவீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். சிறுகிழங்கு வந்து நம்ம வைக்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சில பேர் வந்து உருளைக்கிழங்கு மாதிரி என்ன செய்வீங்கன்னா அவிச்சிட்டு தோல் உரிப்பீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா அதில் சுத்தமாக டேஸ்ட்டே இருக்காது. அந்த தண்ணியிலே அவ்வளோ டேஸ்ட்டும் போயிடும். நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு பை எடுத்துக்கோங்க. இது இப்போ எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். ஏன்னா பிளாஸ்டிக் கவருக்கு பதில் இந்த மாதிரி தான் கொடுக்காங்க. இந்த பைக்குள்ள வந்து எல்லா கிழங்கையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அடிச்சிட்டே இருங்க. அடிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தோல் வந்து அதுலேருந்து கலண்டு வரும். நீங்கள் முன்னாடி காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உமின்னு சொல்லுவாங்க, நெல்லுலேருந்து இந்த தோல்லேருந்து எடுக்கிறது, அது போட்டு அடிப்பாங்க. இப்போல்லாம் அது கிடைக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா சும்மா அந்த பையிலே போட்டு அடிங்க. அடிக்க அடிக்க உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே தொலி ஃபுல்லாக இப்படி கலண்டு வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ நீட்டாக ஆயிடுச்சு. அந்த தொலி ஃபுல்லாக எப்படி கலண்டுருக்குன்னு பாருங்கள். இவ்வளவும் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள தோல் தான். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அதில் வந்து மணல் நிறையா இருக்கும். அதனால் நீங்கள் நீட்டாக கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு தண்ணி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. உப்பு இதிலே சேர்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு காயில் அப்போ தான் உப்பு பிடிக்கும். வெந்ததுக்கப்புறம் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உப்பு அதில் அவ்வளோவா சேராது. அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க்கோ கத்தியோ வச்சு குத்தி பார்த்துக்கோங்க வெந்துடுச்சான்ட்டு. வெந்ததுக்கப்புறம் தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கிழங்கு வந்து ஆல்ரெடி வெந்து தானே இருக்கும். அதனால சும்மா 2 பெரட்டிட்டு அது கூட தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தேங்காய் ஜீரகம் வந்து அரைச்சி வச்சுக்கணும். அதாவது லைட்டாக பூ மாதிரி திரிச்சு வச்சுக்கோங்க. இதை சேர்த்து நல்லா கிளறி இறக்கி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது வெறும் ரசத்தோடய நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.